நாம் இன்றைக்கி ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபிஷியன்சி அப்படின்னா லேக் ஆஃப் டேக்கிங் தட் ப்ரோட்டீன், carbohydrate, fat, minerals and vitamins for a long period in the diet. அதாவது ரொம்ப நாளாக நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது ப்ரோட்டீனோ ஃபேட்டோ மினரல்ஸோ ஏதாவது ஒரு இது ரொம்ப நாள், அதாவது லேக் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம சாப்பிடாமே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் அதோட டெஃபிஷியன்சி ஏற்படுது. நம்ம சாப்பிட்ற டயட்டில் பர்டிகுலர் இதை விட்டமின்ஸோ மினரல்ஸோ ரொம்ப நாளாக, அதாவது லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம சாப்பிடாம அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெஃபிஷியன்சி என்னது அப்படின்னா ப்ரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட். ஓகேவா? ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டு டுகெதர் ரெண்டையும் சேர்த்து கம்மியாகவே எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மராஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருது. அந்த டிசீஸ் பேர் என்ன? ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக இருக்குது நம்ம டயட்டில் அப்படின்னா மராஸ்மஸ் அப்படிங்கிற டிசீஸ் நம்மளுக்கு வருது. அப்போது அதோட சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் ஆஃப் க்ரோத், பார்ஷியல் இல்லைனா கம்ப்ளீட் அரெஸ்ட் ஆஃப் க்ரோத். அதாவது நம்மளோட வளர்ச்சி தடைப்பட்டுரும். அதாவது நம்மளோட ஒரு பர்டிகுலர் ஏஜில் நம்ம ஹைட்டாகவும் வெயிட்லாம் போடுவோம். ஸோ அந்த இது கம்மியாயிடும். அப்போ மராஸ்மஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு நம்மளோட க்ரோத் அஃபெக்ட் ஆகுது. மெயினாக ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா. இப்போ இன்னொன்று ப்ரோட்டீன் மட்டும் நம்ம இப்போ கம்மியாகிடுச்சு நம்ம டயட்டில், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ப்ரோட்டீனே நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன டிசீஸ் வரும்? அந்த டிசீஸ் பேர் என்ன அப்படின்னா, இது பேர்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். குவாஷியோக்கர். ஓகேவா? குவாஷியோக்கர் அப்படின்னா என்னது அப்படின்னா ஸ்டண்டர்ட் க்ரோத். சரியா? ப்ரோட்டீன் கம்மியானாலும் நம்மள ஸ்டண்டர்ட் க்ரோத் ஆகிடும். குட்டையாக தான் இருப்போம், நம்ம ஹைட்டாக வர மாட்டோம், குட்டையாக இருப்போம். ஸ்டண்டர்ட் க்ரோத். சரியா? அடுத்து இப்போது நம்ம ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் பார்த்தாச்சு. ப்ரோட்டீன் மட்டும் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரி டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விட்டமின்ஸு அதோட டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விட்டமின் என்னது? அப்சல்யூட்லி ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ நம்ம லாங்கர் டியூரேஷனில் நம்ம அந்த டயட்லேயே நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ். அதாவது நம்மளுக்கு கண்ணு தெரியாது, லாஸ் ஆஃப் விஷன் வரும். நைட் பிளைண்ட்னஸ் நம்மளுக்கு மெயினாக இருக்க சிம்டம் என்ன இருக்கும் அப்படின்னா லாஸ் ஆஃப் விஷன். இதுதான் அவங்களுக்குரிய சிம்டமாக இருக்கும் நைட் பிளைண்ட்னஸில். ஓகே, அப்போ இது நம்ம விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும் ஃபுட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, விட்டமின் ஏ ரிச் ஃப்ரூட்ஸ் என்னென்னா கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், பப்பாயா, டொமேட்டோ, இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே விட்டமின் ஏக்கு கீழே வரும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம விட்டமின் பி பார்க்க போகிறோம். இப்போ விட்டமின் பிங்கிறது பி மட்டும் கிடையாது, இதில் நிறையா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B1 தான். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு இன்னும் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, அதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டு டிசீசஸ் இருக்குது, அதுக்கு தனியாக எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ சிம்பிளாக விட்டமின் B1 மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். விட்டமின் B1ஓட டிசீஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரி. அப்போ அதோட சிம்டம் என்னவாக இருக்குன்னா வீக்னஸ் ஆஃப் மசில் வீக்னஸ் தான் இதோட சிம்டமாக இருக்கும். வீக் மசில்ஸ். சரியா? விட்டமின் B1 மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் B2, B3 அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கல. விட்டமின் B1 மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதோட டிசீஸ் பெரி வீக்னஸ் ஆஃப் மசில். நெக்ஸ்ட் விட்டமின் சி. இப்போ விட்டமின் சியோட டிசீஸ்
என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சியோட டிசீஸ் பேர் வந்து ஸ்கர்வி. சிம்டம் நம்ம இப்போ சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும், இந்த டிசீஸ் பேர் மட்டும் மெடிக்கல் டேர்ம்ஸாக இருக்கனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி அதோட சிம்டம்ஸ் சொன்னால் ஓகே விட்டமின் சி கம்மியானா இந்த டிசீஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதோட டிசீஸோட பேர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இது வந்து ஸ்கர்வி. இப்போ என்னென்னா ப்ளீடிங் கம்ஸ், ஈர்லேருந்து ரத்தம் வரும் அவங்களுக்கு. இதுதான் வந்து விட்டமின் சி டெஃபிஷியன்சி. அப்போ விட்டமின் சி டெஃபிஷியன்சி வராமல் இருக்க என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்லா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் லெமன், ஆரஞ்ச் இது எல்லாமே சாப்பிட்லாம். சரியா? அப்படின்னா விட்டமின் சி டெஃபிஷியன்சி நம்மளுக்கு வராது. ஓகே, அதுக்கப்புறம் விட்டமின் டி. நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் டி பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்தால் என்ன வரும் அப்படின்னா ரிக்கட்ஸ். ரிக்கட்ஸ்னால் என்னது? விட்டமின் டி கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு ரிக்கட்ஸுங்கிற ஒரு டிசீஸ் வரும். அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பவுடு லெக்ஸ், அதாவது கால் வந்து இப்படி வளைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இதுதான் இது முட்டினா முட்டிக்கு கீழே இப்படி வளைஞ்சிருக்கும். கால் வந்து இந்த இப்படி வளைஞ்சி, இந்த முட்டி வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். அவங்களால நேராக நிற்க முடியாது. நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக நிற்போம், அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது. காலே இப்படி வளைஞ்சிருக்கும் ரெண்டு காலுமே. இதுதான் வந்து பவுடு லெக்ஸ். இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கு நம்மளுக்கு என்ன? விட்டமின் டி என்ரிச்டு மில்க்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குமா. இப்போ சன்லைட் தான் மெயின் சோர்ஸ் விட்டமின் டிக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரு மார்னிங் வெயில் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் வெயிலில் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிலில் நின்னோன்னா நம்மளுக்கு அந்த விட்டமின் டி. அதே மாதிரி ஈவினிங் வந்து சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு நார்மலாக இப்போ 6க்கு சன் செட் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு 4:30 to 5:30க்குள்ளே நம்ம ஒரு 10 to 20 மினிட்ஸ் இருந்தோம்னா அந்த விட்டமின் டி வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ நம்ம விட்டமின் இ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விட்டமின் இ பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் இ டெஃபிஷியன்சி வந்து வெரி ரேர் டெஃபிஷியன்சி தான். இது வந்து மெயினாக வந்து ஃபெர்டிலிட்டிக்காண்டி இருக்குது, ஃபெர்டிலிட்டி விட்டமின். சரியா? ஆனால் ரேராக தான் வந்து இதோட டெஃபிஷியன்சி வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். நம்மளுக்கு மெயினாக இதுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி, அதே மாதிரி விஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது, ஸ்கின்னுக்குமே ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி நிறையா இது வந்து விட்டமின் இ வந்து நிறையா இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இதுன்ட்டு கிடையாது. ஃபெர்டிலிட்டி, விஷன், அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? சிம்டம்ங்கிறது மாதிரி இதுக்கு இப்போ ஃபெர்டிலிட்டி இஷ்யூனா அவங்களுக்கு அது ரிலேட்டடாக என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? இப்போ மேலாக இருந்தால் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிற அந்த மாதிரி இருக்கலாம் இது. ஓகேவா? அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு வந்து இது ரேர் தான். விஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டல்னஸ் ஆஃப் விஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்கின் பார்த்தோன்னா ரெட்னஸ், எரப்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இதுதான் சிம்டம்ஸ் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. ஃபெர்டிலிட்டினா அதுக்கேற்ற மாதிரி, விஷன்னா அதுக்கேற்ற மாதிரி, ஸ்கின்னுனா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது விட்டமின் இ டெஃபிஷியன்சி வராமல் இருக்க நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நட்ஸு நிறையா சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராது. நட்ஸ், ஓகேவா? நட்ஸு நிறையா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் விட்டமின் கே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ரேர் விட்டமின் டெஃபிஷியன்சி தான் விட்டமின் கே. அப்போ இதில் என்ன டிசீஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிளட் ரிலேட்டட் டிஸார்டர் வரலாம். நம்மளுக்கு பிளட் ரிலேட்டடாக ஏதாவது டிஸார்டர்ஸ் வரலாம் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போது இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் கே டெஃபிஷியன்சிக்கு என்ன அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னா பச்சை காய்கறிகள் நிறையா சாப்பிடணும். ஸ்பினாச், அது கூட ப்ரொக்கோலி. இப்போ இதுக்கும் சிம்டம்னு பார்த்தோன்னா பிளட் டிஸார்டர்னால் இப்போ வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ளீடிங் டிஸார்டர்னு இருக்குது. அதே மாதிரி ப்ளீடிங் டிஸார்டர்னால் அவங்களுக்கு வந்து பிளட் வந்து கிளாட் ஆகாமல் அவங்களுக்கு வந்து பிளட் வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது சின்ன அடிப்பட்டாலும் பிளட் வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளட் டிஸார்டர்னால் பர்டிகுலராக இதுதான் கிடையாது, நிறையா டிஸார்டர்ஸ் அது கீழே இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம்.
அதுக்கடுத்து இப்போ நம்ம மினரல் டெஃபிஷியன்சிஸ் பார்க்க போகிறோம். இப்போ மினரல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மினரல்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து நிறைய டைப் ஆஃப் மினரல்ஸ் வந்து எசென்ஷியல் மினரல்ஸு நிறைய இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஒரு சில மெயினான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மினரல்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது போக நிறைய மினரல்ஸ் வந்து நம்ம பாடிக்கு எசென்ஷியலாக தேவைப்படுது, அதெல்லாம் இருக்குது. அதை டீட்டெயில்டாக அதை வந்து ப்ரீஃபாக வந்து பின்னாடி வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 3 மினரல்ஸோட இதோட டெஃபிஷியன்சிஸும் அதனால் என்ன அது வராமல் இருக்க நம்ம என்ன சாப்பிடணுங்கிறத மட்டும் நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் எடுத்துக்கலாம். இப்போ கால்சியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளுக்கு கால்சியம் எதுக்கெல்லாம் தேவைப்படுது, பல்லுக்கு தேவைப்படுது, நம்மளோட டீத்துக்கு, அது மாதிரி போனுக்கெல்லாம் தேவைப்படுது. அப்போது அது கம்மியாக, இப்போ கால்சியம் கம்மியாக இருந்தால் என்ன வரும், நம்மளுக்கு போன் அண்டு டூத் டிசீஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ போன் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டூத் டீகே, பல்லு சொத்தை ஆகிறதுக்கு டூத் டீகே. சரியா, இதுதான் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சினால் நம்மளுக்கு வரக்கூடிய டிசீஸ். இப்போ கால்சியம் எதில் அதிகமாக இருக்குது, கால்சியம் டெஃபிஷியன்சி வராமல் எது இருக்கணும்னா என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னா, பால், முட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம கால்சியம்க்கு அப்புறம் அயோடின் பார்க்க போகிறோம். அயோடின் வந்து நார்மலாக நம்ம டேபிள் சால்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி வராமல் இருக்குன்னா நம்ம டேபிள் சால்ட் வந்து கரெக்ட் அளவில் தேவையான குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அயோடின் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போது அயோடின் டெஃபிஷியன்சி வந்தால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காய்டர் அப்படிங்கிறது. காய்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டை தான் காய்டர்னு சொல்கிறோம். அதாவது நெக் ஸ்வெல்லிங், தைராய்டு கிளாண்டு என்லார்ஜ்மெண்ட்டு வந்து வரும். தைராய்டு கிளாண்ட் வந்து நெக்கில் இருக்கும், நம்மளுக்கு விசிபிளாக பார்த்தாலே தெரியும். நம்ம கழுத்தில் பார்த்தாலே ஒரு சில பேர் கழுத்து வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அவங்க லீனாக இருப்பாங்க, ஆனால் கழுத்து மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தைராய்டு கிளாண்டு வந்து வீக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து நம்ம காய்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்து உப்பு வந்து அவங்க கரெக்டான அளவில் வந்து எடுத்துக்கணும். சரியா, அதுதான் வந்து அதோட டெஃபிஷியன்சி நம்ம வராமல், அயோடின் டெஃபிஷியன்சி வராமல் இருக்குன்னா உப்பு வந்து சரியான அளவில் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த சோர்ஸ் ஆஃப் அடுத்த மினரல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அயன். அயனோட டெஃபிஷியன்சி இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அனீமியா. இப்போ அனீமியானா அவங்களுக்கு என்ன சிம்டம் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக எப்போயுமே ஃபீல் பண்ணுவாங்க, வீக்னஸ் இருக்கும், டயர்ட்னஸ், ஃபெட்டிக், அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க அவங்க. அதனால் அயன் கம்மியாகாமல் இருக்க, நம்ம உடம்புல அயன் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா பச்சை காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்பினச் அதிகமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் தான், இது போக இதை தான் மெயினாக எடுத்துக்கணும் அயன் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு. இது போக நம்ம பாடியே எசென்ஷியல் தேவைப்படுற மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பொட்டாசியம் இருக்குது. ஓகேவா, பொட்டாசியம், மெக்னீஷியம், இப்போ பொட்டாசியம், மெக்னீஷியம் இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கணும். சரியா, இது வந்து இப்போ பொட்டாசியம் கம்மியானால் ஹார்ட் ரேட்டில் ஏதாவது வேரியேஷன் வரலாம், ஹார்ட் ரேட்டில் நம்மளுக்கு வேரியேஷன் வரலாம். அது மாதிரி மெக்னீஷியம் கம்மியானாலும் சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் இதில் வரலாம். இது இல்லைன்னா மெக்னீஷியமில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கிராம்ப்ஸ் மாதிரி வரலாம். நம்மளுக்கு கிராம்ப்ஸ் வந்து காலில் தான் வரணும் கிடையாது, அப்டமினல் பெயின், நம்மளுக்கு அதாவது ஹாலோ ஆர்கன்ஸில் பெயின் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஸ்டொமக் பெயின், அந்த மாதிரி இதெல்லாமே வந்து மெக்னீஷியம் டெஃபிஷியன்சினால் கூட வரலாம். மெக்னீஷியம் இப்போ அதிகமானால் நம்மளுக்கு லூஸ் டூல்ஸ் அந்த மாதிரி கூட போகலாம். ஓகேவா. அப்போ பொட்டாசியமும் மெக்னீஷியமும் வந்து இது வந்து ரேராக தான் வந்து நம்மளுக்கு வந்து பாடியில் இது மெயினாக வந்து நம்ம காமனாக இந்த டெஃபிஷியன்சிஸ் தான் இருக்கும். இது வந்து ரேராக ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கு தான் இது மெயினாக வந்து இருக்கும். நம்ம நார்மலாக சில்ட்ரன்ஸில் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னா இந்த அயன் டெஃபிஷியன்சி, அயோடின் டெஃபிஷியன்சியெல்லாம் பார்க்கலாம். கால்சியமுமே இந்த டூத் டீகே அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது பார்க்கலாம். இந்த பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே வந்து வயசானவங்களுக்கு தான் அது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.